அம்மா இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல மாரல் ஸ்டோரியோட ஒரு கதை சொல்லி தர போறேன். சொல்லலாமா? கதையோட பேரு சிங்கமும் எலியும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பெரிய சிங்கம் ஒரு மரத்துக்கடியில படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்துச்சான். சிங்கம் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்துச்சான். அப்ப அந்த வழியா வந்த ஒரு சுண்டெலினா எப்படி ரொம்ப சின்னதா தானே இருக்கும். அந்த எலி ஓடி ஆடி ஹேப்னு துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அது தெரியாம சிங்கத்து மேல ஏறி ஓடிடுச்சான். சிங்கத்துக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சான். சிங்கம் ரொம்ப கோவத்தோட அந்த எலியை பிடிச்சிருச்சான். சிங்கம் அந்த எலியை பிடிச்ச உடனே எலி ரொம்ப பயந்து போயிடுச்சான். பயந்து போய் என்ன சொன்னுச்சான் சிங்கத்துக்கிட்ட, சிங்கம் என்னை விட்டுடு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னுச்சான். ஆனாலும் சிங்கத்துக்கு கோபம் குறையாம எலியை முறைச்சிட்டே இருந்துச்சான். அப்புறம் எலி, சிங்கம் இப்போ நீ என்னை விட்டுடு, உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது கண்டிப்பா நான் வந்து உனக்கு உதவுவேன் அப்படின்னு சொன்னுச்சான். ஆனா சிங்கமும் எலியை பார்த்து நக்கலா சிரிச்சுச்சான். என்ன நினைச்சு சிரிச்சுச்சா சிங்கம், எலியே இத்துளூண்டு இருக்குது, இது போய் நமக்கு எப்படி உதவி செய்ய போகுதுன்னு நக்கலா பார்த்து சிரிச்சுச்சான். ஆனாலும் எலி கெஞ்சறத பார்க்க பாவமா இருக்கேன்னு சொல்லி சிங்கம் அந்த எலிய விடுவிச்சுச்சான். எலியும் ஓடிச்சான். அப்புறம் ஒரு நாள் சிங்கத்தை ஒரு வேட்டைக்காரன் வலை போட்டு பிடிச்சிட்டானா. சிங்கமும் அந்த வலைக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துச்சான். ஆனால் சிங்கத்தால் வெளியே வரவே முடியலையாம். சிங்கம் அப்படி உருமற சத்தத்தை கேட்டு சிங்கத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினச்சி எலி வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வந்துச்சான். வந்து பார்த்தா சிங்கம் இந்த மாதிரி ஒரு வலைக்குள்ள மாட்டி இருந்துச்சான். அதை பார்த்தோன்னே எலி கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஓடி போய் அந்த வலையை வந்து எலியோட கூர்மையான பல்களை வச்சு வலையை கிழிச்சு சிங்கத்தை வெளியே கொண்டு வந்துச்சான். சிங்கமும் வெளியே வந்துடுச்சான். வெளியே வந்த சிங்கம் எலியை பார்த்து, ரொம்ப நன்றி நண்பா, நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொன்னிச்சான். நான் கூட அன்னைக்கு நீ இவ்வளோ குட்டியாக இருக்க, நீ எப்படி எனக்கெல்லாம் உதவி செய்ய போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு நீ தான் தக்க சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றிருக்க, ரொம்ப நன்றி நண்பான்னு சொல்லி அந்த நாள்லேருந்து எலியும் சிங்கமும் நல்ல நண்பர்களாகவே ஆயிட்டாங்களாம். இது மூலயமா நமக்கு என்ன தெரியுது, யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, உருவத்தை பார்த்து ஒருத்தரை எடை போடக்கூடாது, சின்னவங்களா இருந்தாலும் அவங்களால நமக்கு பெரிய உதவி கூட செய்ய முடியும்னு நம்ம கற்றுக்கணும். ஓகேவா தன்வி? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.